ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான பார்த்தீங்கன்னா புதினா சட்னி தான் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். புதினா துவையல்னு கூட சொல்லலாம். அதுக்கு புதினா கருவேப்பிலை எல்லாம் கழுவி ஒரு பக்கம் வச்சாச்சு. தேவையானது எல்லாம் புளி, பச்சை மிளகா, வேறு என்னென்ன தேவையோ முன்னாடியே பிஃபோர் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி தேங்காய்லாம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி ஆட் பண்ணுறோம், ஒரு கைவிரல் சைஸு. அதுக்கப்புறம் ஒரு பூண்டு ஃபுல்லாக தோலை உரித்து முழு பூண்டை அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 7-8 பச்சை மிளகா இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கல்லுப்பு எவ்வளோ தேவையோ அது தேவையான அளவு இதிலே போட்டு நம்ம வதக்கிட்டு ஒரு கப் அளவு தேங்காவையும் கட் பண்ணி இதிலே நல்லா வதக்கிக்கணும். இது எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுகி வச்சுருக்க புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே இதில் போட்டு ஆட் பண்ணி வதக்க போகிறோம். நம்ம வீட்டில் பொதுவாக கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் வதங்குற ஸ்டேஜில் இருக்கும்போது நான் இந்த மாதிரி இது கூட ஆட் பண்ணி செஞ்சுருவேன். இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் புதினா எல்லாமே சுருங்கி வந்ததும் அது கூட ஒரு சின்ன புளி ஆட் பண்ணி அதை ஒரு கலக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டி அதை நம்ம ஆற வச்சு போகிறோம். அது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நல்லா தட்டில் போட்டு ஒரு ஃபேன் காற்று நம்ம ஆற வைக்க போகிறோம். பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அதை மூடி நல்லா ஒரு பேஸ்ட்டாக நல்லா கட்டியாக அரைச்சிக்க போகிறோம். நல்லா அரைச்சாச்சு. இது பாருங்க, இதுதான். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு போட போகிறோம். ஒரு பேனில் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டு கடுகு மாதிரி போட்டு நல்லா அது பொரிஞ்சதான் என்ன பண்ண போகிறோம்னா கூட கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிக்கணும். பெருங்காய பொடி எண்ணெயில் நம்ம தாளிக்கும் போது ஆட் பண்ணால் அது ஒரு ஸ்மெல் கொடுக்கும். நமக்கு நல்லா சூப்பராக வாசனையாக வீடே மணக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து நம்மளோட சட்னி மேலே ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான புதினாவோட துவையல் ரெடி. இது உங்களுக்கு புளி வச்சு நீங்கள் செஞ்சதால வெளியவே வச்சுருந்தாலுமே 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1 வீக் வரைக்கும் கூட சாப்பிடலாம். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் இதை கலரி நம்ம சாப்பாடு கூட ஸ்கூலுக்குலாம் கூட கட்டி கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கூட சைட் டிஷ்லாம் வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு.